இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு எங்க சித்தி 2 சித்தி வந்திருந்தாங்க. எங்க சித்தி என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சாங்க இன்னைக்கு. இது வந்து உங்க பாட்டி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து எதுல செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் என்னது தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் என்னது வேர்க்கடலை. இது 3 இருக்கு. மெயினான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சிட்டாங்க. அரைச்சு அதை எல்லாத்தையும் போட்டு கடாயில கிண்டி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுறதுனால இது என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பதி லட்டு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நான் சின்ன வயசில் இந்த ஸ்வீட் சாப்பிட்ருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போலாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் வருது, கடையில் பாக்கெட்டில் வச்சு வைக்கிறது, அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியும். பட் இப்போ தான் இதோட ஆர்வமாக தெரியுது. உண்மையாக சூப்பராக இருக்குது. நான் ஒரு நாள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவேன். ஏலக்காவும் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நான் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அதனால ஸ்வீட் கம்மியாக சேர்த்துங்க அப்படின்னு சொன்னேன்னா வெள்ளம் வந்து கம்மியாக போட்டுருக்காங்க. மேபி ஸ்வீட் நல்லா சாப்பிட்றவங்க வந்து அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும்.